தாவேகாவில் பவர் ஹவுஸ்களை நம்பாத விஜயின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? கரூர் துயரத்துக்கு பின்னர் எல்லா அரசியல் நகர்வுகளையும் நிறுத்தி வைத்திருந்த தாவேகா இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட ஆரம்பித்துள்ளது. மீண்டும் எப்போது விஜய் வெளியில் வருவார் என்பதே இப்போதைய பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது விஜயை மட்டுமல்ல, தாவேகாவையும் 1 மாதத்துக்கும் மேலாக முடக்கி போட்டு வைத்துள்ளது. என்னதான் அரசு மீதும் காவல்துறை மீதும் விஜய் தரப்பு குறைகளை அடுக்கினாலும் தங்கள் தரப்பின் மீது குறைகளையும் இப்போது ஆராய தொடங்கியுள்ளது தாவேகா தலைமை. கரூர் துயரம் நடந்தபோது விஜய் எவ்வாறு செயல்பட்டு இருக்க வேண்டும், தாவேகா நிர்வாகிகள் எவ்வாறு செயல்பட்டு இருக்க வேண்டும், இப்போதைய சூழலில் தாவேகா மற்றும் தன்னை பற்றிய மக்களின் மனநிலை என்னவென்பது குறித்தெல்லாம் முக்கிய ஆலோசனைகளை விஜய் நடத்த ஆரம்பித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் தான் சமீபத்தில் முக்கிய தலைமை நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து ஆலோசனைகளை கேட்டுள்ளார் விஜய். மேலும் கரூர் நிகழ்ச்சி ஏற்பாடுகள், கரூர் கூட்ட நெரிசல் மற்றும் அதனை எதிர்கொண்ட விதம் குறித்து பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை விஜய் கடுமையாக சாடியதாகவும் சொல்லப்படுகிறது. அதேபோல் ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமியிடமும் தனது ஆதங்கங்களை விஜய் வெளிப்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தாவேகா விஜய் தலைமையில் இயங்கினாலும் விஜயின் கீழ் உள்ள புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் தனித்தனி குழுக்களை வைத்துக் கொண்டு பவருடன் செயல்படுவதாகவும் விஜய்க்கு புகார்கள் பறந்துள்ளன. இந்த உள்கட்சி குழப்பங்களால் நிர்வாகிகளின் செயல்பாட்டில் பெரும் பின்னடைவுகள் ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதன் அடிப்படையிலும் அவர்களிடம் விஜய் காட்டமாக பேசியதாக சொல்லப்படுகிறது. இனியும் அருகில் உள்ள சிலரை மட்டுமே நம்பினால் கட்சியை முட்டுச்சந்தில் நிறுத்தி விடுவார்கள் என்று பயந்து போனதால் தான் விஜய் இப்போது 28 பேர் கொண்ட நிர்வாக குழுவை அமைத்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக நவம்பர் 5 சிறப்பு பொதுக்குழுவையும் கூட்ட உள்ளார். கடைசியாக செப்டம்பர் 27 கரூரில் விஜய் பேசியதுதான். அதன் பின்னர் இப்போது வரை ஒரு பொது நிகழ்விலும் விஜய் கலந்து கொள்ளவில்லை. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் கடந்த 1 மாதமாக கட்சியின் உள்கட்டமைப்பு பணிகள், மக்கள் சந்திப்பு பணிகள் போன்ற எதுவுமே இல்லாமல் முடங்கி கிடக்கிறது. இப்படியே செல்வது கட்சியின் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல என நினைக்கிறார் விஜய். இதனால் தான் நிர்வாகிகள் குழு பொதுக்குழுவில் முக்கிய முடிவுகளை எடுக்க தயாராகி வருகிறார். சிறப்பு பேருந்தில் நடத்திய ரோடு ஷோ ஃபார்மேட் தோல்வியை சந்தித்த நிலையில் அடுத்த கட்டமாக மக்களை சந்திப்பது எப்படி, பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன, காவல்துறையின் கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பது எப்படி, கட்சியின் உள்கட்டமைப்பு, தேர்தலுக்கான திட்டம் என எல்லா வகையிலும் இப்போது ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளார் விஜய். நீதிமன்ற உத்தரவின் பேரில் அரசியல் கட்சிகளின் பேரணிகள், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்பாக தமிழக அரசு வழிகாட்டுதல்களை வகுத்து வருகிறது. அது இறுதி செய்யப்பட்டவுடன் தான் இனி விஜயால் பேரணிகளை நடத்த முடியும். எனவே கட்சியை உயிர்ப்புடன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல எந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம் என்றும் யோசித்து வருகிறது தாவேகா. இப்படி எல்லா வகையிலும் பக்காவான திட்டங்கள் தீட்டப்பட்ட பின்னர் தான் விஜய் வெளியில் வருவார் என்றும் தகவல் வெளியாகின்றன. கரூர் துயரத்துக்கு பின்னர் சென்னைக்கு ஓடிவிட்டார். 1 மாதமாக பனையூரிலேயே பதுங்கிக் கொண்டார். பாதிக்கப்பட்டவர்களை கூட நேரில் சந்திக்காமல் சென்னை அழைத்து வந்து பார்த்தார் என்பன போன்ற குற்றச்சாட்டுகள் பரவலாகவே விஜய் மீது வைக்கப்படுகிறது. அந்த விமர்சனங்களை எவ்வாறு உடைப்பது என்பது பற்றியும் நிர்வாகிகளிடம் விஜய் ஆலோசித்து வருகிறார் என சொல்லப்படுகிறது. விஜய் இப்போது நடத்தும் ஆலோசனைகளில் முக்கிய பேசு பொருளாக கூட்டணி குறித்த கேள்வி உள்ளது. விஜயை கூட்டணிக்குள் இழுக்க அதிமுக எல்லா வகையிலும் முயற்சித்து வருகிறது. ஆனால் இப்போது வரை அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் தரப்பு ஓகே சொல்லவில்லை என்ற தகவல்களும் கசிகின்றன. முதல் மாநாடு, 2ஆம் மாநாடு, மாநில சுற்றுப்பயணம் என டாப் கியரில் பறந்த விஜயின் அரசியல் இப்போது பெரிய வேகத்தடையில் சிக்கி தத்தளிக்கிறது. தடைகளை தகர்த்து இனி விஜய் எப்போது வெளியில் வருவார் என்பதே தாவேகா தொண்டர்களின் மனநிலையாக உள்ளது. அவ்வாறு வெளியே வரும்போது விஜய் 2.0வை நிச்சயம் பார்க்கலாம் என்று நம்புகின்றனர் தாவேகா நிர்வாகிகள்.